கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இந்த வீடியோவை 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்க்கவே கூடாது. ஆனா 18 வயசு முடிச்சிட்டு ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சு விளையாடினானா. அந்த பழமொழிக்கு 10 பொருத்தமும் பக்காவா செட் ஆகிற ஒரே ஆளு நம்ம பெரிய கருப்பன் தான். பொதுவா சொல்லுவாங்க செய்யற வேலைக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காதுன்னு. ஆனா நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் சாரிங்க பொழுதுபோக்குத்துறை அமைச்சர் செய்யற வேலை எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஏன் சொல்றேன்னா இந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்கல்ல, கருப்பன் குசும்புக்காரன்ல. சிவகங்கை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ தான் பெரிய கருப்பன். இவரோட தொகுதியில மோசமான சாலை வசதி, பராமரிக்கப்படாத வடிகால், மின்வெட்டு சம்பவம், மணல் கொள்ளை, இவ்வளவு ஏன் 40 வருஷமா சொல்லுடையன்பட்டி கிராமத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு. ஆனா இத பத்திலாம் தலைவருக்கு கவலையே கிடையாது. விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்கு காத்திருக்கும் போது ஐயா உதயநிதி பிறந்த நாளுக்கு பொம்பளை புள்ளைய ஆட வச்சு அழகு பார்த்தாரே அப்பப்பா, அதுவும் தூரமா ஆடக்கூடாதான், பக்கத்துல வந்து ஆடுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டவர் தான் இவரு. இது மட்டும் கிடையாது, மகளிர் உரிமை தொகை சரியா வரல ஏன் சார்னு கேள்வி கேட்டா நீ எந்த கட்சி, அவனை வெளியே போடுன்னு மக்களையே மிரட்டுறாரு. இவர் பொறுப்புல இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையில திமுக சொல்லி செய்யாத திட்டங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். வாக்குறுதி எண் 33, சிறு மற்றும் குறு விவசாயிகளின் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வாக்குறுதி எண் 34, சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை குறிப்பிட்ட காலக்கெடுவுல செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வாக்குறுதி எண் 76, விவசாயத்துல தொழில்நுட்ப புரட்சி ஏற்படுத்த 500 விவசாய தொழில்நுட்ப கூட்டுறவுகள் உருவாக்கப்படும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வாக்குறுதி எண் 81, டேட்லம் சாகுபடி செய்ய முன்வரும் விவசாயிகளுக்கு சிறப்பு நிதியுதவி மற்றும் மானியம் வழங்கப்படும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வாக்குறுதி எண் 260, மலர் சாகுபடி, மீன் வளர்ப்பு, கூடை நெய்தல், மண்பானை தயாரிப்பு, கோழி வளர்ப்பு உள்ளிட்ட தொழில்களுக்கு 12ஆம் வகுப்பு படிச்ச கிராமப்புற பெண்களுக்காக 25% மானியம் வழங்கப்படும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வாக்குறுதி எண் 404, மாநிலங்களுக்கு இடையேயான பால் சந்தைப்படுத்துதல் ஊக்குவிக்கப்படும். சொன்னீங்களே, செஞ்சீங்களா? திமுக கட்சியில இருக்கணும்னா ஒண்ணு ஊழல் செஞ்சிருக்கணும், இல்ல செஞ்ச ஊழல்ல அப்பாவுக்கு பங்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி அக்மாத் ஊழல்வாதிகளை சூஸ் பண்ணி அமைச்சராக்குறதுல திமுக அடிச்சுக்க ஆளே இல்ல. திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.